டைம்ஸ் குழுமத்தின் எம்டி வினீத் ஜெயின் இந்திய செய்தி தொலைக்காட்சிக்கு அவர் செய்த பங்களிப்புகளுக்காக ANBA வாழ்நாள் சாதனையாளர் விருது 2023 வழங்கப்பட்டது. உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் 2. இது ஐநா பொதுச்சபை தீர்மானத்தால் நியமிக்கப்பட்டது. நவம்பர் 1, 2007 சபையில் நிறைவேற்றப்பட்டது மற்றும் டிசம்பர் 18, 2007 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மகாராஷ்டிரா 56வது தேசிய கோகோ சாம்பியன்ஷிப்பை வென்றது. இந்தியாவின் அரசாங்க மார்க்கெட் உலகின் 3வது பெரிய காமர்ஸ் தளமாகும். உலகின் முதல் ஓம் வடிவ கோவில் ராஜஸ்தானில் திறக்கப்பட்டது. ராஜஸ்தானின் பாலி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜட்டான் கிராமத்தில் ஓம் வடிவத்தில் கட்டப்பட்ட உலகின் தொடக்க கோயில் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இது 2000 தூண்களால் ஆதரிக்கப்படுகிறது மற்றும் அதன் வளாகத்தில் 108 அறைகளை கொண்டுள்ளது. அதன் மையத்தில் குரு மாதவானந்த்ஜியின் கல்லறை உள்ளது. இதில் 1008 மகாதேவ் சிலைகள் மற்றும் 12 ஜோதிர்லிங்கங்கள் வைக்க முடியும். ராஜஸ்தான் மாநிலம் உருவான தினம் மார்ச் 30. மார்ச் 30, 1949 ஜோத்பூர், ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர் மற்றும் பீகானேர் ஆகிய சமஸ்தானங்கள் ஒன்றிணைந்து சர்தார் வல்லபாய் படேல் துவக்கி வைத்த கிரேட்டர் ராஜஸ்தான் யூனியன் உருவாக்கப்பட்டது. ராஜஸ்தான் பரப்பளவில் நாட்டின் மிகப்பெரிய மாநிலமாகவும் மக்கள் தொகை அடிப்படையில் 7வது பெரிய மாநிலமாகவும் உள்ளது. பூஜ்ஜிய கழிவுகளின் சர்வதேச தினம் 2024 மார்ச் 30. டிசம்பர் 14, 2022 அன்று UNGA அதன் 77வது அமர்வில் மார்ச் 30 பூஜ்ஜிய கழிவுகளின் சர்வதேச தினமாக அறிவிக்க ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மனித குடியேற்ற திட்டம் ஆகியவை இணைந்து இந்த நாளை கடைபிடிக்க உதவுகின்றன. ஜீரோ வேஸ்ட் முயற்சிகளை ஊக்குவிப்பது நிலையான வளர்ச்சிக்கான 2030 நிகழ்ச்சி நிரலில் உள்ள அனைத்து இலக்குகளையும் முன்னேற்ற உதவும். மல்டிபிள் மைலோமா விழிப்புணர்வு மாதம் மார்ச். மல்டிபிள் மைலோமா என்பது பிளாஸ்மா செல்களில் தொடங்கும் ஒரு வகை புற்றுநோயாகும். இவை ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு முக்கியமான வெள்ளை இரத்த அணுக்களை செயலிழக்க செய்கிறது. காலப்போக்கில் மைலோமா செல்கள் எலும்பு மஜ்ஜையில் சேகரிக்கப்பட்டு உடலின் பல எலும்புகளில் கட்டிகளை உருவாக்குகின்றன. மல்டிபிள் மைலோமா என்பது குறிப்பிட்ட புற்றுநோய் வகைகளில் ஒன்றாகும். இது நிகழ்வுகள் மற்றும் இறப்புகளில் மிகப்பெரிய இன வேறுபாடுகளை காட்டுகிறது. பேராசிரியர் மீனா சரண்டாவுக்கு சர்வதேச கலாச்சார விருது. தில்லி பல்கலைக்கழகத்தின் காளிந்தி கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் மீனா சரண்டா கல்வி மற்றும் சமூக சேவை துறையில் அவரது குறிப்பிடத்தக்க பணிக்காக விருது பெறுகிறார். பேராசிரியர் சரண்டா 2 தசாப்தங்களுக்கும் மேலாக காளிந்தி கல்லூரியின் அரசியல் அறிவியல் துறையில் கற்பித்து வருகிறார். அஸ்ஸாமின் 6 பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் ஜிய குறிச்சொற்களை பெறுகின்றன. பிஹு தோல், ஜாபி மற்றும் சர்தேபரி பெல் மெட்டல் கிராஃப்ட் உட்பட 6 பாரம்பரிய தயாரிப்புகள் மற்றும் அசாமின் கைவினைப் பொருட்கள் ஜிய குறிச்சொற்களை வழங்கியுள்ளன. அசாம் ஆஷாரிகண்டி டெரகோட்டா கிராஃப்ட், அஸ்ஸாம் பானி மேடேகா கிராஃப்ட், சர்தேபரி மெட்டல் கிராஃப்ட் மற்றும் அஸ்ஸாம் மிஸ்ஸிங் ஹேண்ட்லூம் தயாரிப்புகள் ஆகியவை ஜிய குறிச்சொற்களை பெற்ற பிற தயாரிப்புகளாகும். இந்த தயாரிப்புகளுக்கான ஜிய குறிச்சொற்களுக்கான விண்ணப்பங்கள் 2022 தாக்கல் செய்யப்பட்டன. ஒடிசா நிறுவன நாள் ஏப்ரல் 1. இது உத்கல் திவாஸ் என்றும் அழைக்கப்படும் ஏப்ரல் 1 அன்று அனுசரிக்கப்படுகிறது. 1936 மொழிவாரி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் இதுவாகும். முன்னதாக இது பீகாரின் ஒரு பகுதியாக இருந்தது. மாநிலத்தின் தலைநகரம் கட்டாக், ஆனால் புவனேஸ்வர் 1948 தலைநகராக மாற்றப்பட்டது. சர் ஜான் ஹப்பக் ஒரிசா மாகாணத்தின் முதல் ஆளுநர். ஒடிசா மாநிலம் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ளது.
மத்திய அமைச்சர் மீனாட்சி லேகி தேசிய நவீன கலைக்கூடத்தின் 70வது நிறுவன தினத்தை தொடங்கி வைத்து சக்தி கண்காட்சி பட்டியலை தொடங்கி வைத்தார். இந்திய பாரம்பரியத்தில் பெண் சக்தியை வெளிப்படுத்துவதற்காக கொண்டாடப்படும் சக்தி கண்காட்சி பெண்களின் கலைப்படைப்புகளை கொண்டுள்ளது. பாரம்பரிய எம்பிராய்டரி நெசவு மற்றும் டிஜிட்டல் கலையின் கலவையை முன்னிலைப்படுத்தி கண்காட்சி புதிய மற்றும் பழைய இந்தியாவை பிரதிபலிக்கிறது. திரிபுராவின் ரிக்னாய் பச்ரா ஜவுளி, திரிபுரேஸ்வரி கோவிலின் பேரா ஆகியவை புவிசார் குறியீடு பெற்றுள்ளன. திரிபுரேஸ்வரி கோவிலில் இருந்து திரிபுராவின் பேரா மற்றும் பழங்குடி பெண்களுக்கான பாரம்பரிய உடையான ரிக்னாய் பச்ரா ஆகியவை GL குறிச்சொற்களை பெற்றன. GL குறிச்சொல் இந்த தயாரிப்புகளின் தனித்துவமான கலாச்சார மற்றும் புவியியல் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கிறது. அதே மரியாதையுடன் மற்றொரு கையால் நெய்யப்பட்ட துணியான ரீசா உடன் இணைகிறது. இந்த அங்கீகாரங்கள் திரிபுராவின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை சிறப்பித்து காட்டுகின்றன மற்றும் உலக அளவில் அதன் உள்நாட்டு தயாரிப்புகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன.